தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி. வணக்கம் சார். வணக்கம். இந்தியா ஐரோப்பிய யூனியனுடைய தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அமெரிக்கா கொடுத்த இழப்பை இது சரிகட்டு விடும்னு எதிர்பார்க்கலாமா? அமெரிக்கா நம்ம நாட்டினுடைய ஒரு முக்கியமான ட்ரேடு பார்ட்னராக இருந்தது. அமெரிக்காவை தவிர உலக நாடுகள் பலவற்று கூட நாம் தொழில் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம். இதில் அமெரிக்கா ட்ரம்ப் வந்த பின்னால், குறிப்பாக கடந்த ஒரு வருஷங்களுக்கு மேலாக அவர் ஒரு நிலையில்லாத கொள்கையை வைத்திருக்கிறார். உதாரணமாக, நாம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதிக வரி போடுவன்னு வற்புறுத்தினார். நம்ம அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்கொள்ளலை. ஏன்னா நம்ம நாட்டினுடைய நலன் கருதி நமக்கு அங்கே சீப்பாக கிடைக்குது, அதனால் நாம் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் சில நடவடிக்கைகளை எடுத்தார். அதனால் நம்ம பொருளாதாரம் வியாபாரத்தில் சில தடங்கல்கள் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் நம்ம அரசாங்கம் அதற்கு முன்னால் இருந்தே கூட இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதுவரைக்கு ஒரு 15லிருந்து 16, 17 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சில நாடுகள் கூட, சிலது பிளாக்குன்னு நாம் சொல்லுவோம். உதாரணமாக EFTA அப்படின்னு ஒரு பிளாக், யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிளாக்கே இருக்குது. அந்த பிளாக்கு கூட நம்ம போட்டுட்டு இருந்தோம். இதில் முக்கியமாக ஒரு 3-4 நாடு கூட நாம் பெருசாக போட்டோங்க. உதாரணமாக சென்ற வருடம் இங்கிலாந்து கூட, யுனைடெட் கிங்டம் கூட நாம் ஒப்பந்தம் போட்டோம். அது எப்படிங்கன்னா, 2030 அடுத்த 5 வருடத்தில் வியாபாரத்தை இந்த 2 நாடுகளுக்கு இடையில் 2 மடங்கு அதிகப்படுத்துவது. அது மாதிரி நாம் நியூசிலாந்து கூட போட்டிருக்கிறோம், மொரீஷியஸ் கூட போட்டிருக்கிறோம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரேபிய நாடுகள் கூட போட்டிருக்கிறோம். அதனால் இப்போ நாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தி வருகிறோம். அதனால் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்காது. அதை நம்ம அரசாங்கமானது, மோடி அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது. இப்போது இந்த யூரோப்பியன் யூனியனுங்கிறது பார்த்திங்கன்னா 27 நாடுகள் சேர்ந்தது. அமெரிக்காவினுடைய ஜனத்தொகை 31-32 கோடி தான். ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியனில் 50 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்குது. இப்போ இதில் கூட ஒப்பந்தம் போட்டதுனால நமக்கு இம்போர்ட், இறக்குமதிகள் இப்போ நாம் சுலபமாக சீப்பாக கிடைக்கும். அதில் காலணிகள், அப்புறம் தோல் சம்பந்தமான பொருட்கள், லெதர் சம்பந்தமான பொருட்கள், நாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அந்த ஆபரணங்கள், அப்புறம் டெக்ஸ்டைல், துணி, இதற்கெல்லாம் நமக்கு வரி சலுகைகள் கிடைக்க இருக்கின்றன. அதனால் நம்ம பொருள்கள் அங்கே அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படும். அவர்களுடைய பொருள்களை நாம் சீப்பாக இறக்குமதி செய்வதனால நம்முடைய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு இந்த மூல பொருள்கள் குறைவான விலையில் கிடைக்கும். அதுக்கு மெஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் குறைவாக கிடைக்கும். எந்திரங்கள் விலை குறைவாக கிடைக்குங்க. அதனால் இது 3 விதமாக நம்ம நாட்டுக்கு உபயோகம் வருங்க. ஒன்று, மூலதனம் அதிகமாக வரப்போகுது. உங்களுக்கு தெரியும், இப்போவே 100 நாடுகளுக்கு மேலே நம்ம நாட்டில் மூலதனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மை, பொருளாதார கொள்கைகள்னால. ரெண்டாவது முதலீடை இது அதிகப்படுத்துதுங்க. முதலீடு அதிகமாகுது. அதனால் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நமக்கு கிடைக்குங்க. வேலைவாய்ப்பு அதிக அளவில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். ஏன்னா இந்த ஜவுளி ஆகட்டும், தோல் சம்பந்தமான பொருட்களாகட்டும், ஆவரணத்தில் தொழிலில் ஈடுபடக்கூடிய அவர்களுடைய தொழிலாகட்டும், இதில் எல்லாமே லேபர் இன்டென்சிவ், தொழிலாளர் அதிகமாக இருக்கிறது. நம்ம அரசாங்கமே அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது, அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக. அதனால் இது ஒரு ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட். இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இதற்கான முயற்சி நடந்து வருகிறது. நமக்கு தெரியும், நேற்று நடந்த குடியரசு தின விழா சிறப்பு நிகழ்ச்சியில் அந்த யூரோப்பியன் யூனியனுடைய உயர்பட்ச அதிகாரி கலந்துட்டாங்க. அவங்க தான் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதையும் ஒரு பெருமிதமான தருணம் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் மத்திய பட்ஜெட், தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வர இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான கூடுதல் சலுகைகள், இல்லை தமிழ்நாடு சார்ந்த அறிவிப்புகள் அதிகம் இடம்பெறும்னு எதிர்பார்க்கலாமா? நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னால் அவர் தேர்தலை வைத்து மட்டும் அந்த பட்ஜெட் போடுவதில்லை, நிதிநிலை அறிக்கை போடுவதில்லை. தொடர்ந்து இந்த 10-11 வருஷமாகவே நாம் பார்த்துட்ருக்கிறோம். ஒவ்வொரு பட்ஜெட்டில் முதல்ல ஒரு அடித்தளம் போடுவார்கள். அதில் ஏதாவது குறை இருந்தால் அதை சரி செய்து அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டுகளில் அது மாற்றி அமைக்கப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக நாம் முன்னேற்றத்தை கொண்டு வர்றோம். உதாரணமாக மேக் இன் இண்டியா திட்டம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. அதனுடைய செயல்பாடுகளை பார்த்து ஒவ்வொன்று நீங்கள் மாற்றிட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக PLI அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குதுங்க. அந்த திட்டத்தின் மூலமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருள்கள் துறையில்
நாம தான் முன்னணியில் இருக்கிற இந்திய அளவில். காரணம் வந்து அதில் மத்திய அரசு சலுகை கொடுக்கிறது. அந்த சலுகையில் மிகுந்த பலனடைந்த மாநிலங்களில் ஒன்று இந்த பிஎல்ஐங்க. அதனால் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக எல்லா மாநிலங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்யும். தமிழ்நாட்டுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த நிதிநிலை அறிக்கையிலும் வரும் என்று நாம் அனைவருமே நம்பலாம். தமிழ்நாட்டுக்கும் நல்ல செய்தி வரும். ஆமாம் ஆமாம். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் களம் இப்போ. ஆமாங்க. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிலையும் நீங்கள் இடம் பெற்றிருக்கீங்க. ஆமாம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியாக என்னென்னலாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? 1 2 அதான் இப்போ நான் அது பற்றி அதிகாரப்பூர்வமாக வெளியில் வந்தவர்னால தான் சொல்ல முடியுங்க. அதனால் அது பற்றி சொல்ல முடியாது. ஆனால் பொதுவான கருத்து என்னன்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லா மட்டத்திலும் நமக்கு தெரியும் ஊழல் இருக்குது, நிர்வாக சீர்கேடுகள் மிக மோசமாக இருக்கின்றன. எல்லா துறைகளிலுமே ஒரு பெரிய தேக்கம் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதில் வளர்ச்சி குறைவாக உள்ளது. அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படை துறைகளான கல்வி மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இப்போ தரம் எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவில் லிட்ரஸி ரேட் அப்படின்ட்டு இருக்குது, படித்தவங்க எண்ணிக்கை. தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை 10க்கு கீழே இருக்குது. 10க்கு கீழே 13 14 இருக்குதுங்க. அப்புறம் தரம் வந்து மிக மோசமாக இருப்பதை நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றன. ஆனால் ஜிஇஆரில் முதலிடம் சொல்கிறேன், அது உண்மை. ஜிஇஆரில் அதிக காரணம் வந்து உங்களுக்கு இங்கே பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அதிகம். அதுக்கு காமராஜ் விதை போட்டுட்டு போனார். அதற்கப்புறம் வந்து தனியார் பங்களிப்பு, இந்த நிறுவனங்கள், சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அவர்களுடைய பங்களிப்பு அதிகம். அவங்க நிறைய பள்ளிக்கூடம், கல்லூரிகள் ஆரம்பித்தாங்க. அதனால் கல்வி பெறுவோர் எண்ணிக்கை அதிகம் இருக்குது. ஆனால் தரம் வந்து மிக குறைவாக இருக்கிறது. சென்ற 2025 வந்த அந்த ஆசர் அறிக்கையில் நீங்கள் தமிழ்நாடு மிக கீழே இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். 3ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க 2ஆம் வகுப்பு புத்தகத்தை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்தா வெறும் 12%. அதே 6ஆம் வகுப்பு பையன், அவன் 4, 5 எல்லாம் பாஸ் ஆகி போயிட்டான். அவன் 2ஆம் வகுப்பு புத்தகத்தை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா 45%. இதே நீங்கள் பாருங்கள், உத்தரப்பிரதேசம் வந்து நம்மை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம். ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் பின்தங்கி இருந்தாங்க. ஆனால் இந்த 7 வருஷத்தில் 8 வருஷத்தில் யோகி ஆட்சியில் பெரிய மாற்றம். நான் சொன்னேன் இல்லைங்களா, 3ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு மாணவர்கள் இங்கே 12%. யூபியில் எத்தனை தெரியுங்களா? 3 மடங்கு அதிகம், 34%. அங்கே வளர்ச்சி எப்படி போகுது? இங்கே வந்து நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம், கல்வியை வளர்த்தோம்னு சொல்கிற சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஆசிரியர் அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, இங்கே 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் 2ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்கிறது 18.7 விழுக்காடு இருக்குது. இப்போ 12.1 குறைஞ்சிருக்குது. இந்த 2 வருஷத்தில் படிக்கிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குது. ஆக கல்வி தரம் மிக மோசமாக இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனை பற்றி, உயர்கல்வி பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ 180 அரசு கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் பாதிக்கு மேலே முதல்வர்களே இல்லை. நம்ம திமுக அரசு வந்த பின்னால் நிறுவிய 40-50 கல்லூரிகள் நினைக்கிறேன். அதில் எதுலேயுமே இவங்க நியமனம் போடல. இருக்கக்கூடிய கல்லூரிகள்லேருந்து எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், 2022க்கு அப்புறம் அரசு கல்லூரிகளில் நியமனம் என்பதே இல்லை. 2022லேயும் கூட ஒரு 15-20 பேர் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியில் யாரையுமே போடலைங்க. அப்போ நீங்கள் கல்லூரிகளை பெருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அங்கே ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? அதிகமாக படிக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? இல்லை. கட்டமைப்பு வசதி இருக்குதா? பெரிய அளவில் இல்லை. உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூட கட்டடமெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு போகிறது. ஆகவே கல்வியினுடைய தரம் மிக மோசமாக இருக்கிறது. இதற்கு கண்டிப்பாக நம்ம தேர்தல் அறிக்கையில் இந்த விஷயம் இடம்பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும், மக்கள் வந்து கடும் வேதனையில் இருக்கிறாங்க. எல்லா மட்டத்திலும் ஊழல், செயலற்ற தன்மை, அப்புறம் வந்து இந்த போலி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அது நிறைவேற்றாமல் இருக்கிறது. 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் ஏதோ 65-66 தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க. எல்லா மட்டத்திலும் மக்கள் அதிருப்தி. எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக தூய்மை பணியாளர்கள் முதல் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை போராட்டம். ஆனால் நீங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் சொல்கிறீங்க. ஆனால் திமுகனுடைய தலைவர், முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த கூட்டணி ஒரு நிர்பந்தத்தில் உருவாகி இருக்கிற கூட்டணி, ஏற்கனவே தோற்ற ஒரு மாடல் கூட்டணி அப்படிங்கிறார். தோற்ற அதிகமாக வரலாற்றில் தமிழ்நாட்டில் தோற்ற கூட்டணி வந்து திமுக கூட்டணி தான். அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது.
இது நிர்பந்த கூட்டணி தான். எதற்கான நிர்பந்தம்னா, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிர்பந்தம், தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிர்பந்தம், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். அது நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆகவே தான் இந்த கூட்டணியை நம்முடைய தேசிய தலைவர்கள் திரு அமித்ஷா, திரு மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த கூட்டணி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக கூட்டணியை அமைத்து விட்டார்கள். ஆகவே இது நிர்பந்த கூட்டணி. இந்த நாட்டுக்கு, தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட கூட்டணி. நமக்கெல்லாம் தெரியும் 2011 எப்படி காங்கிரஸ் கூட இவங்க கூட்டணி போட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல் தளத்தில் திருமதி தயாளு அம்மையார் கூட விசாரணை நடக்குது. மத்திய துறைகள் புலனாய்வுத்துறை விசாரணை நடத்துது. அதுக்கு மேலே சிபிஐ ரெய்டு நடத்துது அறிவாலயத்தில். கீழே கூட்டணி பேசுகிறாங்க. இப்படித்தான் அந்த கூட்டணி நடந்தது. நமக்கு தெரியும் 2011 அவங்க போட்டியிட்ட இடங்களே கூட 120 இடங்கள் தான் போட்டியிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியாது, மெஜாரிட்டி வராதுன்னு தெரியும். ஆக அதுதான் நிர்பந்த கூட்டணி. இல்லாமல் இதில் எந்த நிர்பந்தமும் இல்லை. தலைவர்கள் ஒருத்தர் ரொம்ப கடுமையாக விமர்சித்துட்டு இருந்தாங்க போன மாதம் வரைக்கும். இந்த மாதத்தில் அப்படி அதில் விமர்சித்து கொண்டிருந்த சில தலைவர்கள் இருந்தார்கள் என்பது உண்மைதான். இந்த கூட்டணியானது அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மீண்டும் நல்லாட்சியை கொண்டு வருகிறோம் என்று. கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் அது நல்ல ஆட்சி வரணுங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் என்ன கருத்து வேறுபாடு இல்லைங்களா? இந்த கம்யூனிஸ்டுகளில் இவங்க கூட ஒத்து போகிறாங்களா? அல்லது காங்கிரஸ் கட்சி ஒத்து போகுதுங்களா? காங்கிரஸ் கட்சியில் இப்போவே 2 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு சேரவே கூடாது அப்படின்னு நினைக்குது. மத்திய தலைவர்களால் முக்கியமாக இருக்கக்கூடிய KC வேணுகோபால் போன்றவர்கள் கூட சேரக்கூடாது திமுகவுடன் என்று நினைப்பதாக கூட்டணிங்களா? கொள்கை கூட்டணி. ஆமா, என்ன கொள்கைங்க? குடும்ப ஆட்சியை காப்பாற்றுவது, ஊழல் ஆட்சியை காப்பாற்றுவது, இதுதான் அவங்க கொள்கை. காங்கிரஸ் நம்முடைய தமிழர்களுக்கு செய்த துரோகம் என்னன்னு தெரியும். 1 லட்சம் மேற்பட்ட தமிழர்களை லங்கையில் சுட்டு கொல்லப்பட்ட போது கூட்டணியில் இருந்தவங்க இவங்க தானுங்க. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது இந்த 2 பேரும் சேர்ந்து தான். இவங்க கொள்கை கூட்டணின்னு பேசுறாங்க. என்ன கொள்கை இருக்க முடியும்? டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிற உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா பல இடங்களில் பல இலக்குகளில் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, இதுக்கு பல காரணங்கள். உதாரணமாக கேரளா, தமிழ்நாட்டில் கல்வி அறிவை பெற்றவர்கள் அதிகம்னு சொல்லும்போது அது தமிழ்நாடு இப்போ பின்தங்கி வருது. வரலாற்று காரணங்கள் இருக்குதுங்க. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னால் நாடு பூராவும் கல்வி பரவி இருந்தது. அதை ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு அழித்தார்கள். அதனால தான் இவ்வளவு பாதிப்புகள். ஆனால் அந்த காலத்திலேயே மகாராஜாக்கள் நீங்கள் திருவாங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகளை அப்போதே ஏற்படுத்தினார்கள். அதனால் அங்கே ஒரு வரலாற்று பூர்வமான காரணம் இருக்குதுங்க. அங்கே கம்யூனிஸ்டுகளுமே இங்கே திமுக ஆட்சி பண்ணதுனால இல்லை, அதையெல்லாம் மீறி இங்கே வளர்ச்சி வந்திருக்குதுங்க. வட மாநிலங்களில் நீங்கள் ஊபி, பீகார் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை மிக அதிகம்ங்க. மக்கள் தொகை ஊபியில் 23 கோடி, பீகாரில் 10-12 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஆகவே மக்கள் தொகை அதிகம்ங்க. அங்கே வளர்ச்சியுமே கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், அது கடந்த 1000 வருடங்களாகவே பாதிப்புக்குள்ளாகி வரக்கூடிய மாநிலங்கள். முகலாயர்கள் பெரிய அளவில் அந்த மாநிலங்களை சிதைத்தார்கள். அதற்கு பின்னால் 200 வருஷ காலத்தில் ஆங்கிலேயர்கள் பெரிய சிதைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு புள்ளி விவரங்களை கூட இருக்கின்றன. அதனால் எல்லா விஷயத்துலையும் நாம் இந்த கம்பேரிசன்கிறது வராதுங்க. ஆனால் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிறதுனால பெரிய பலன் இருக்கிறது என்பதை இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் நிரூபித்து கொண்டு வருகிறது. அங்கே வரக்கூடிய மூலதனங்கள், அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கம், இதெல்லாம் அதிகம். நீங்கள் குஜராத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், குஜராத்தில் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட்டில் உபரி பட்ஜெட். தமிழ்நாட்டில் கற்பனை பண்ண முடியுமா? அங்கே சாராயம் கிடையாதுங்க. இங்கே 48,000 கோடிக்கு சாராயம் விற்று ஆயிரக்கணக்கான மக்களை கொன்ற பின்னால், அவங்கெல்லாம் இறந்த பின்னால் ஏற்படக்கூடிய பட்ஜெட்டு கூட பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் பட்ஜெட், பற்றாக்குறை. அங்கே உபரி பட்ஜெட்டாக இருக்குது. காரணம் என்னங்கன்னா, அவங்க அதிகமான சிறப்பான முறையில் பண்ணுறாங்க. வேலை வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத தன்மை மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத் தான். 3%, 2% தான் அங்கே இருக்குதுங்க. இங்கே அதிகம். நீங்கள் கேரளா சொன்னீங்க இல்லைங்களா, அதிகமான பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது இங்கே கேரளாவில் தான். ஏன்னா அவங்க தொழில்களை சீரழித்து விட்டார்கள். ஆகவே அந்த விஷயங்களை நாம் ஒரு மாநிலத்தை பற்றி எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக டபுள் இன்ஜின் சர்க்கார் கவர்மெண்ட் இருந்தால் நல்லது. கடந்த
அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சியிலேயே அங்கே மத்திய அரசு கூட இணக்கமாக போனதுனால எவ்வளவு நமக்கு பலன் கிடைத்ததுன்னு தெரியும். 11 மருத்துவக் கல்லூரிகள், நிறைய திட்டங்கள் இங்கே வந்தன. இவங்க வந்து எல்லா திட்டத்தையும் அரசியல் காரணங்களுக்காகவே வந்து எதிர்த்துக்கிறாங்க. இது என்ன, இதில் என்ன நியாயம் இருக்குதுங்க? ஒன்றும் இல்லாத காரணத்தை வச்சு இப்போ பிஎம் ஸ்ரீன்னு ஒரு திட்டம் இருக்குதுங்க. அது வந்து பள்ளி கல்வியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸ்கூல் என்விரான்மெண்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக முன்னேறுங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் உருவாக்குறது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாதிரி 1-2 பண்ணி பண்ணுறதுங்க. அது கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுக்கு ஏற்றுட்டாங்க. தெலுங்கானாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஏற்று நடத்துதுங்க. இவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து வந்து இந்தி திணிச்சாங்க. ஆகவே இவங்க வந்து வேண்டுமென்றே எதிர்ப்புகளை தெரிவித்து வந்து இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க சார். பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கு. அது முழுக்க முழுக்க பொய்யுங்க. இந்த விஷயத்தில் வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசுகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நமக்கு தெரியும், இப்போ ஆளுநர் அறிக்கை அவங்க படிக்க விடாமல் தடுத்தாங்க இல்லைங்களா? அந்த அறிக்கையிலேயே அதில் வந்து சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இப்போ சென்ற வருஷம் இங்கே வந்து இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் மட்டும் 20,000 பேர் இருக்கின்றார்கள். அதில் 2,000 பேருக்கு மேலே போதைப்பொருள் இந்த இதனால் இறந்தாங்க அப்படின்னு. அதை விட இந்த பெண்கள், அது பெண் குழந்தைகள் எதிரான நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதிலும் பட்டியலின சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் 40% விழுக்காடு அது அதிகரித்து விட்டதாக இந்த மதுரையை மையமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய எவிடன்ஸ் என்கின்ற ஒரு தன்னார்வ அமைப்பு புள்ளி விவரங்களையே வந்து வெளியிட்டிருக்கிறது. அதில் வந்து அவங்க 2024 வரைக்கும் நடந்த குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எடுத்துட்டாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 26 மாவட்டங்களில் அவங்க கணக்கெடுப்புகளை எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 90 சம்பந்தப்பட்ட 90 வழக்குகள் அதை மட்டும் எடுத்து அவங்க தீவிரமாக ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்ததில் உண்மையிலேயே மனதுக்கு மிக வருத்தமான செய்தி, கண்ணீரோடக்கூடிய செய்தி, அந்த 90 கேஸுகளில் 87 பாதிக்கப்பட்ட மாணவிகள் பெண்கள், பட்டியலின வகுப்புகளை சேர்ந்தவர்கள். அதில் அவர்கள் வீடுகளிலேயே போய் பலாத்காரம் செய்வது, அல்லது இந்த குற்றம் செய்பவர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செய்வது, பொது இடங்களில் நடப்பது, இதெல்லாம் வந்து நடந்துட்டு வருதுங்க. அதில் எண்ணிக்கை நிறையா கொடுத்துருக்குறாங்க. 63 பேர் அந்த 90 பேரில் ஒரு முறை பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 27 பேர் பல முறை பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் அதில் இறந்தே போயிட்டாங்க. அந்த 90ல் 6 பேர் இறந்தே போயிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதைப் பொருள் புழக்கம் ஒரு காரணமாக சொன்னாலும் அது குஜராத் முத்ரா துறைமுகத்திலேருந்து தான் வருது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, அங்கொன்று இங்கொன்று நடக்குது, அதை வந்து எதிர்கட்சிகள் நீங்கள்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி பெருசுப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுறீங்க. இல்லைங்க, இது வந்து அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்போ உதாரணமாக இந்த பெண்கள் வழக்குகளையே பாருங்கள். ஒன்று, இது வரைக்கும் 2 மாதங்களில் சார்ஜ் ஷீட் போடணும்னு இருக்குது. 90 நாளுக்குள்ளே ட்ரையல் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு இருக்குது. இதில் பெரும்பான்மையான வழக்குகள் வந்து இன்னும் வந்து ட்ரையலுக்கே வரல. இது சட்டம் ஒழுங்கு பார்க்க வேண்டிய இவர்களுடைய தப்புத்தானே ஆச்சுங்களா? இதில் 1-2ன்னு இல்லைங்க, நிறைய இதில் நடந்துட்டு வருது. உதாரணமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இப்போ இந்த 2025 எடுத்துட்டிங்கன்னா, சேலத்தில் ஒரு பள்ளிக்கூட பெண்ணில், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ட், அவரே வந்து போஸ்கோ சட்டத்தில் கைதாக இருக்கிறார். இன்னொன்று புதுக்கோட்டையில் சென்ற வருடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் கைதாக இருக்கிறார். இன்னொரு கேஸில் 2-3 ஆசிரியர்கள் சேர்ந்து கேங் ரேப், நிறைய பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது இல்லை. இதெல்லாம் வருஷம் இவ்வளவு தொடர்ந்து நடந்து கொண்டு வருவது தெரிகிறதுங்க. இதை வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறி இருக்கிறது என்பதுதான் இதில் நமக்கு தெரிகிறது. இந்த போதைப்பொருள் பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு புள்ளி விவரம் கூட சொல்கிறாங்க. 10லேருந்து 17 வகுப்பு படிக்கக்கூடிய 17 வயசு மாணவர்கள்கிட்ட 34% பேர் போதைப் பொருள்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. ஆகவே போதை மருந்துகளினுடைய ட்ரக் அப்யூஸ், அதனுடைய மையமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்தவரே பல பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த அயலக அணியில் இருந்தார் ஜாஃபர் சாதிக், அவர் வந்து பிடிபட்டார். 2000 கோடி வியாபாரம்.
அவர் வந்து திரைப்படம் எடுத்தார். இந்த திமுகவுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் வச்சு படம் எடுத்தார். தமிழ்நாட்டிலிருந்து தான் செயல்பட்டு இருந்திருக்காரு. அவங்க எங்கே டெல்லியிலிருந்து வந்து போலீஸ் வந்து பிடிச்ச பின்னால தான் அது தெரிய வருதுங்க. அப்போ இங்கே எதுக்கு போலீஸ் துறை வச்சிருக்கிறீங்க? இன்னொரு கேஸில் ரகுமான் நினைக்கிறேங்க, தெற்கு மாவட்டம் ராமநாதபுரம் என்று நினைக்கிறேன். அதில் மைனாரிட்டி விங் சிறுபான்மை அணியில் இருந்த இன்னொரு திமுக நிர்வாகியானவர் அவர் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார். அது 100-200 கோடி என்று செய்திகளில் வந்தது. அதனால திமுகவை சேர்ந்தவங்களே ஈடுபட்டுட்டு வர்றாங்க. இது எப்படி அங்கொன்றும் இங்கொன்றும்னு சொல்ல முடியுங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. துரதிர்ஷ்டமான விஷயம், போதை கலாச்சாரம் என்பது மாணவர்களிடத்தில் பரவிவிட்டது. அதை இவர்கள் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது திமுக காரரே செயல்படும் போது இவங்க தடுக்க முடியறது இல்லைங்களே, இதுதான் பெரிய பிரச்சனை. ஆகவே இதெல்லாம் மாணவர்களை எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு பாதித்து வருகிறது. சார், இன்றைக்குமே பல்வேறு மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஒரு முன்மாதிரியான திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி அரசியல் செய்யணுங்கிறதுக்காக குற்றச்சாட்டை நீங்கள் வலிந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, மிகைப்படுத்துறீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க சொல்லுங்கள். இதில் அரசியல் ஒன்றுமில்லை, தமிழ்நாட்டினுடைய நலன் தான். இப்போ நாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க பதில் சொல்லிக்கிறாங்களான்னா இல்லவே இல்லைங்க. இப்போ சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 1950-51 2021 இவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் தமிழ்நாடு வாங்கிய மொத்த கடன் சுமார் 5 லட்சம் கோடிங்க. இப்போ கடந்த 4.25 வருஷத்தில் அதே அளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது இவ்வளவு கடனை ஒரு 4-5 வருஷத்தில் வாங்குறதுக்கான தேவை என்ன? அதுலேயே வந்து 4 லட்சம் கோடி இந்த கடன் வாங்கின பணத்திலேயே ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அதனால் இத்தனை கடன் வந்து எதுக்காக வாங்கணும்? அது இவ்வளவு குறுகிய காலத்தில் வரவங்க வாங்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாம் வந்து மோசமான நிதி நிர்வாகம் தான் அதற்கான அடிப்படையான காரணம்ங்க. இது வந்து மிக முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஏன்னு சொன்னால் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு தானே. இது மகாராஷ்டிரா இல்லை, உத்தரப்பிரதேசம் இல்லை, தமிழ்நாடு தான் அதிகமாக கடன். அந்த இடத்துல தான் சார் மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கடன் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, தனிநபருக்கு என்ன பிரச்சனை, ஒரு அரசுனா கடன் வாங்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாரு. இல்லை, ஒரு அரசு கடன் வாங்குறதுனா எவ்வளவு வாங்குறதுன்னு இருக்குதுங்க. இது அவர் பேசுகிறது எனக்கு உண்மையிலேயே நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரு படித்தவர், பொருளாதாரம் படித்தவர் அப்படி கேட்கக்கூடாது. சரி, கடன் எதுக்காக வந்து மின் கட்டணத்தை இவ்வளவு உயர்த்திருக்கிறீங்க? சொத்து வரியாக 100 மடங்கு 100 விழுக்காடு 200 விழுக்காடு அதிகரித்து இருக்கிறது. ஒவ்வொரு வரியை அதிகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடன் அதிகமாகிறதுனால தான் இந்த அரசாங்கம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கடனும் மக்களினுடைய தலையில தான் விழும். அது இன்றைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம். ஆக அதனால தான் அரசாங்கங்க வந்து ஏன் நாம் நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள், வாங்கக்கூடிய கடன்கள் எல்லாமே மக்களினுடைய தோள்கள் மேலே தான் சுமைகளாக விழப்போகிறது. திரு ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னது மிக மிக தவறான வாதம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கியிருக்குது, இவ்வளவு மோசமான நிதி நிர்வாகம் இருக்குதுன்னா அது நமக்கு தான் பாதிப்பு. உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், இப்போ போக்குவரத்து நிறுவனங்கள் வந்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 90-100 கோடி நஷ்டமாகுதுன்னா அவங்களால பஸ்ஸுக்கு நல்ல டயர் போட முடியறது இல்லைங்க. கூரை இல்லை, மழை பெஞ்சா உள்ளே ஒழுகுது, உங்களுக்கு தெரியும். இறங்கக்கூடிய அந்த படிகள் மோசமாக இருப்பது நமக்கு தெரியும். அது காரணம் என்ன? பணம் இல்லைங்க அவங்களுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்ட்லையா இவ்வளவு நஷ்டமாகுதுன்னு சொன்னீங்கன்னா 1,80,000 கோடிங்கிறது சாதாரணமான நஷ்டம் இல்லை. தமிழக அரசு நடத்தக்கூடிய மிக பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு நடத்தக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் லாபம் வருது. 1 லட்சம் கோடிக்கு மேலே லாபத்தை ஈட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொன்றும் நஷ்டம். இந்த நஷ்டம் ஒவ்வொன்றுமே மக்களை பாதிக்கிறது. இது சாமானிய மக்கள் தலையில தான், கண்டிப்பாக சாமானிய மக்கள் தலையில் தான். இப்போ மின்சார கட்டணம் அதிகப்படுத்தினா யாருங்க? ஒரு ஏழையிலிருந்து எல்லாருமே கொடுத்து தாகணுங்க. இவங்க பண்ணுற தப்பு. இவங்க வந்து மத்திய அரசு என்ன பண்ணுது, நீங்கள் வந்து மத்திய அரசினுடைய அந்த இணைப்பு சிஸ்டம், கிரிட் சிஸ்டத்தில் இணைஞ்சிக்குங்க அப்படிங்குது. அது இணைஞ்சிக்கிறதுன்னு சொன்னால் இங்கே நிர்வாகம் வந்து சரி செய்யப்பட வேண்டும். இங்கே வந்து இவங்க ஊழல் பண்ண விரும்புகிறாங்க. உதாரணமாக இன்றைக்குமே மோசமான நிலக்கரியை அவங்க வாங்க விரும்புகிறாங்க. காரணம், இவங்க குடும்பத்துக்கு வருமானம் வருது. ஆகவே இவங்க ஊழல் செய்கிறதுனால அங்கே வந்து கடன் அதிகமாகிறது. அந்த கடனை ஈடுகட்டுறதுக்கு இன்னும் வெளியில் கடன் வாங்குறாங்க. அது மக்களினுடைய தலையில் போக்குவரத்து துறைக்கு வந்து அதிக பஸ் கட்டணமாக இருக்கிறது, மின்சாரத்தில் அதிக கட்டணமாக இருக்கிறது, சொத்து வரியாக இருக்கிறது, இதெல்லாம் அதிகமாகுதுங்க. பிரதமர் மதுராந்தகத்தில் பேசுகிறப்ப
ஊழல் ஆட்சி என்று சொன்னார், இன்னொன்று வாரிசு அரசுன்னு சொன்னார். ஊழல் ஆட்சின்னு சொல்கிறத எதிர்க்கட்சிகள் பொதுவாக வைக்கிற குற்றச்சாட்டுன்னு அவங்க கடந்து போகிறாங்க. ஆனால் வாரிசு அரசுன்னு சொல்கிறப்ப பாஜகவில் இருக்கிற தலைவர்களுடைய வாரிசுகள் யாருமே அரசியலில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இதில் 2 விஷயம்ங்க. அதாவது வாரிசு அரசியல்னு நாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அரசியல் இருந்தால் அவர் பையனோ பொண்ணுனோ உறவினரோ வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அதுக்கான சட்டம் இல்லை. ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை நடத்தக்கூடியவர்கள் அவங்களுடைய குழந்தைகள் அதே முக்கிய பொறுப்புகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அது இல்லை. நீங்கள் இந்த குடும்ப ஆட்சின்னு நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக திமுக எடுத்துட்டிங்கன்னா இதில் கட்சி தலைவரார் இப்போ திரு ஸ்டாலின் இருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவர். இதுக்கு முன்னால் கட்சி தலைவரார் திரு கருணாநிதி, அவர் தான் முதலமைச்சர். அடுத்து யார் வரப்போகிறதாக இருக்கிறாங்க, இவர் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் குடும்ப ஆட்சிங்க. அதாவது கட்சியையும் ஆட்சியையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருப்பது தான் குடும்ப ஆட்சி. இப்போ நீங்கள் திரு ஸ்டாலினை மீறி யாராவது ஒன்றும் பேச முடியுமா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் வயசில் ரொம்ப குறைவு, ஆனால் துரைமுருகனோ நேருவோ சீனியர் அமைச்சர்கள்லாம் அவரை கண்டு தான் பயந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுதான் குடும்ப ஆட்சி. காங்கிரஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கார்கே அவர் தான் தேசிய தலைவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கட்சிக்கு தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, ராகுல் காந்தி அப்படிங்கிறார். அது குடும்ப ஆட்சிங்க. ஆகவே அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். அதுதான் குடும்பாட்சின்னு பிரதமர் குறிப்பிட்டு சொல்லுவது. இப்போ தமிழகம் திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி ஆட்சி இந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதுதான் கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஊழல்ங்கிறது பொதுவாக எதிர்க்கட்சிகள் குற்றம் வைத்து வந்திருந்தால் கூட இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் இந்தியாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறது இல்லை. நீங்கள் அமைச்சர்களை வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க எனக்கு தெரியாது. 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 34 அமைச்சர்களில் இருக்கிறாங்க. 100 கோடிக்கு மேலே யாராவது குறைவாக வச்சுருக்கிறாங்களா? சொல்ல முடியும். இத்தனை சொத்து எப்படி இங்கே வந்ததுங்க? ஒரு ஆள் 10,000 20,000 கோடி சொத்து சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் இது ஊழல் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி திரு நேரு மேலே 3 குற்றச்சாட்டுகள் இடி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இந்த நியமனங்கள், ரெண்டாவது பொருட்கள் வாங்கினது சம்பந்தமாக 3 விதமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. அதையெல்லாம் கூட்டினாலே ஒரு 2,000 கோடிக்கு வருது. இந்த 3-4 வருஷத்தில் நடந்ததுங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட தொடர்ந்து மாநில அரசுக்கு எழுதியும் கூட ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் சாதாரணமான ஊழல் இல்லைங்க, அசாத்தியமான ஊழல் தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. நான் கல்வித்துறையில் இருக்கிறேன். 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால் கல்வித்துறையில் ஏற்பட்ட ஊழல், உயர்கல்வித்துறையில் துணைவேந்தர் பதவிகள் விற்கப்பட்டன. மோடி அரசாங்கம் வந்த பின்னால் இங்கே ஆளுநர்கள் தான் அதை தடுத்து நிறுத்தினார்கள். திரு புரோஹித் அவர்கள் வரும் வரை வெளில வித்துட்டு இருந்தாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி 40 கோடிக்கு விற்கப்பட்டது. இது நான் சொல்லலை, முன்னாள் துணைவேந்தர் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எல்லா மட்டத்திலும் ஊழல் மிக அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதனால தான் இங்கே வேலை செய்யக்கூடியவங்க வேற மாநிலத்துக்கு போனால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. நல்லவங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கிறதே இல்லை. தொழில்கள் எல்லாம் வேற ஊர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த அசாத்தியமான ஊழல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதனால தான் திரு மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டு ஊழலையும் குடும்ப ஆட்சியையும் இருக்கவே கூடாது என்று உறுதியாக தெளிவுபடுத்தினார். நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை. மிக்க நன்றி உங்களை எல்லாம் சந்திச்சதில். மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? கிடைக்காது. இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 4,000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1,450 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் next to King's College. இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.